பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை பழைய ஏற்பாட்டிலே நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆமென், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கின்றது? என்னை சுற்றி இருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நான் மட்டும் மிகவும் சிறுமைப்பட்டவனாக இருக்கின்றனே, எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதே, இந்த சூழ்நிலைகள் எவ்வாறு மாறும், இதற்கு நான் என்ன செய்வது என்று ஒரு புலம்பிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நான் தான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், இனி நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்வோம். ஆமேன், ஹalleluya. இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே எல்கானா என்ற மனிதன் இருக்கின்றான். அவனுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பென்னினாள். இங்கே அன்னாளுக்கோ குழந்தை இல்லை, பென்னினாளுக்கோ குழந்தைகள் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது அன்னாள் ஒரு மலடியாகவோ இல்லை பலவீனப்பட்டவளாகவோ இருக்கவில்லை. அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். ஏன் தேவன் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து அவளை சிறுமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பிரதிஷ்டையின் புத்திரன் சாமுவேல் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை சிறுமைப்படுத்தி வைத்திருந்தாள். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அன்னாள் ஜெபம் பண்ணுகின்றாள். சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி அங்கே பிரதிஷ்டை செய்து சாமுவேலை பெற்றுக்கொள்கின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அன்னாளுக்கு திருமணமான உடனே குழந்தை பிறந்திருந்தால் அதை அவள் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாள். கர்த்தர் அவளை சிறுமைப்படுத்தி வைத்திருந்ததனால் அவள் பிரதிஷ்டையின் புத்திரனை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினால் சாமுவேல் பிறந்து அவன் தான் முதல் பேர்செபா மட்டும் பெரியவனாக இருந்தான். அதுபோல இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்று சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக உங்களை சிறுமைப்படுத்திய நிலையில் வைத்தார். இன்றே இந்த அன்னாளை போல உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்த போகிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்போ அந்த காணொளியை பார்க்கின்ற உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில்